கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியல் படித்து வருகிறோம். சபை என்கிற பாடத்தை படித்து வருகிறோம். சபையினுடைய காலங்களை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். மூன்றாவது காலம் அரசாங்க திருச்சபை. கிபி 313 476 வரை உள்ள காலம். பைபிளிலே அது பெர்கமு சபை என்று போடப்பட்டிருக்கிறது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்ட இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதமையாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிற மக்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்வருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்ப, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமான புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. பெர்கமு சபையின் காலம், அதை அரசாங்க திருச்சபையின் காலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவம் அரசாங்கத்தின் மதமாக மாறியது. கான்ஸ்டன்டைன் ராஜாவினுடைய பிரகடனம் முதல் ரோமின் வீழ்ச்சி வரை உள்ள காலம். கிபி 380 கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்தை அனுமதித்து அங்கீகரித்து ஒரு ஆணை பிறப்பித்தான். அது வரைக்கும் கிறிஸ்தவம் தடைப்பட்டிருந்தது. ஒரு தடைப்பட்ட அமைப்பு. எப்படி ஒரு விடுதலை புலிகள் அமைப்பு தடைப்பட்ட ஒரு அமைப்பு, இன்றைக்கும் விடுதலை புலிகள் அமைப்பை தடை பண்ணி வச்சிருக்காங்க இந்திய அரசாங்கம். அதனுடைய ஸ்தாபகர், தலைவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க கூட, இன்னும் அந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று அதை இன்றைக்கும் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் இந்திய அரசாங்கத்தில். அது மாதிரி சபையையும் கிறிஸ்தவத்தையும் அரசாங்கம் கிபி 380 வரை தடை செய்திருந்தது. ரோம பேரரசு உலகத்தினுடைய பெரும்பகுதியை ஆண்ட ரோம பேரரசு தடை பண்ணிச்சு. 380 தான் அதை திறந்து விட்டாங்க. கிறிஸ்தவம் அனுமதிக்கப்படுகிறது, கிறிஸ்துவத்தை அங்கீகரிக்கலாம் என்று ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது, அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. 392 பிற மதங்கள் தடை செய்யப்பட்டன. கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாக மாறினான். கான்ஸ்டன்டைன் ரோம பேரரசன் ஒரு யுத்தத்துக்கு போவதற்காக அவன் போய் யுத்த களத்தில் தங்கியிருந்தான். இரவிலே கனவு கண்டான். ஒரு சிலுவை கொடியை பிடித்து கொண்டு போவது போலவும் யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது போலவும் ஒரு கனவு கண்டான். ஏனென்றால் ரோமாபுரியை சுற்றி சில காட்டு மிராண்டித்தனமான கூட்டங்கள் இருந்தன. அவைகள் அடிக்கடி வந்து ரோமாபுரியை தாக்கின. பெரிய தலைவலி. ரோமர்கள் உலகத்தின் பெரும்பகுதியை ஆண்டாலும் ரோமாபுரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு மிராண்டித்தனமான மனிதர்கள் எப்பொழுதும் யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அவன் ஒரு சிலுவை கொடியை கனவில் கண்ட வண்ணமாக சிலுவை கொடியை பிடித்து கொண்டு போய் யுத்தம் பண்ணி வெற்றி பெற்றான். அதனால் அந்த சிலுவையின் மீது அவனுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது, பற்று ஏற்பட்டது. அதை குறித்து அவன் விசாரித்த போது கிறிஸ்தவர்களுடைய சின்னம் என்று சொன்னார்கள்.
கிறிஸ்தவத்தை குறித்து விசாரித்து அது ஒரு மதம் என்று சொன்னார்கள். அதை அனுமதித்து அங்கீகரித்து ஆணை வெளியிட்டான். அவன் கிறிஸ்தவனாய் மாறினான். அவன் கிறிஸ்தவனாய் மாறினதுனால அந்த நாட்களில் ரோம பேரரசனையே கடவுளாக கும்பிட்டார்கள். அது ஒரு கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டதுக்கு காரணம். முந்தின நாட்களில் இதுவும் ஒரு காரணம். இவர்கள் ரோம பேரரசனை கிறிஸ்தவர்கள் வணங்க மறுத்து விட்டார்கள். மற்றவங்களாம் ரோம பேரரசனையும் கடவுளாக கும்பிட்டாங்க. இப்போ ரோம பேரரசனே கிறிஸ்தவனாக மாறிட்டான். ஆனால் என்ன பிரச்சனை? அவன் ரட்சிக்கப்படலை, சுவிசேஷத்தை கேட்கலை, ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலை, ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறிட்டான். மதம் மாற்றம் என்பதே அது நல்லது அல்ல. ரட்சிக்கப்பட்டா மனம் திரும்புதல் நல்லது. மனம் திரும்பணும். இந்த மதத்திலேருந்து அந்த மதத்துக்கு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது கான்ஸ்டன்டைன் பெரிய உதாரணம். அதனால நன்மையை விட தீமை தான் அதிகம். சில நன்மைகள் இருக்கலாம் மதம் மாறுறதில்ல, ஆனால் நன்மையை விட தீமை தான் அதிகம். மனம் திரும்புதல் தான் முக்கியம். இவன் வந்து மனம் திரும்பாமல் மதம் மாறினதுனால அவன் பின்னால் ஒரு கூட்ட ஜனங்கள் வந்துட்டாங்க. அதிகாரிகள், பிரபுக்கள், மந்திரிகள், தளபதிகள்லாம் அவங்களும் கிறிஸ்தவங்கள் ஆகிட்டாங்க. கிறிஸ்தவம்னா என்னன்னே தெரியாமலே கிறிஸ்தவர்கள் ஆகிட்டாங்க. அப்படி ஆனதுனால கிபி 392 மற்ற மதங்களை தடை செய்தான். கிபி 380 வரைக்கும் மற்ற மதங்களுக்கெல்லாம் அனுமதி, கிறிஸ்தவம் தடை செய்யப்பட்டது. கிபி 392 மற்ற சபைகளை, மதங்களை அவன் தடை செய்தான். அதனால் இப்போ வேறு வழி கிடையாது. எல்லாரும் கிறிஸ்தவங்க ஆகி தான் ஆகணும். கட்டாயத்தால் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். அதனுடைய விளைவு கிறிஸ்தவம் மாசுபட்டு விட்டது. கிறிஸ்தவம் கெட்டு போயிடுச்சு. கிறிஸ்தவத்துக்குள்ள விக்கிரக ஆராதனை நுழைந்தது. கிறிஸ்தவத்துக்குள்ள சடங்குகள் நுழைந்தன. கிறிஸ்தவம் சீர்கெட்டு கெட்டுவிட்டது. 379 குழந்தை ஞானசானம் உள்ள வந்துச்சு. அதுக்கு வரையும் பெரியவர்களுக்கு தான் ஞானசானம், வயது வந்தவர்களுக்கு தான் ஞானசானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 379 கான்ஸ்டன்டைனுடைய ஒரு ஏவுதலால், தூண்டுதலால் தான் குழந்தை ஞானசானம் சபைக்குள்ளே வந்தது. கான்ஸ்டன்டைனுடைய ஒரு குழந்தை ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு, உடல் நலம் இல்லாமல் இருந்துச்சு, மரண படுக்கையில் கிடந்துச்சு. கான்ஸ்டன்டைன் கேட்டான், என் குழந்தை ஞானசானம் எடுக்கலை, இறந்து விட்டால் நரகத்துக்கு தானே போக ஞானசானம் கொடுங்கள் என்று சொன்னார். பேரரசன், ரோம பேரரசன், உலகத்தினுடைய சக்கரவர்த்தி சொன்னதுனால அவன் சொன்ன மாதிரியே கொடுத்தாங்க குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு ஞானசானம் கொடுத்தாங்க. அப்போ 2 ஞானசானமும் இருந்துச்சு சபையில். பெரியவர்களும் ஞானசானம் எடுத்தார்கள், விருப்பப்பட்டால் சிறு குழந்தைகள் ஞானசானம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தான் இருந்துச்சு. பின்னால் ரொம்ப பின்னால் தான் ஒரு 1000-1500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஓட்டெடுப்பு நடத்தி ஏதாவது ஒரு ஞானசானம் வைத்துக் கொள்ளலாம் என்று ஓட்டெடுப்பு நடத்தி குழந்தைகள் ஞானசானமே வைத்துக் கொள்ளலாம் என்று புராட்டஸ்டன்ட் சபையிலே முடிவு செய்தார்கள். ஆக அந்த ஞானசானத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த கான்ஸ்டன்டைன் தான். இந்த அரசாங்க மதமாக இந்த கிறிஸ்தவம் மாறுவதற்கு ஒரு சூழ்நிலை வந்தபோது அப்போ தான் இந்த ஞானசானமும் மாற்றப்பட்டது. ரோம பேரரசு 2ஆக பிரிக்கப்பட்டது. நிர்வாக வசதிக்காக 2ஆக பிரித்தாங்க. ஏன்னா ரோமாபுரிய அடிக்கடி காட்டு மிராண்டிகள், பார்பாரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய காட்டு மிராண்டிகள் அடிக்கடி வந்து தாக்கினார்கள். ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அமைப்பில் ரோமாபுரி இருந்துச்சு. பெரிய ஒரு ராஜ்யமாக இருந்தது. ஐரோப்பாவில் ஆரம்பித்து ஈரான் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அமைப்பு, பெரிய ஒரு ராஜ்யமாக இருந்தது. அது நிர்வாகம் பண்ணுறது அவ்வளவு போக்குவரத்து வசதி கிடையாது, அவ்வளவு தகவல் தொடர்பு வசதி கிடையாது. நிர்வாகம் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. 2ஆக பிரித்து
கான்ஸ்டன்டைன் நோபல் இன்னைக்கு துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல் நகரம், அதுக்கு பழைய பேர் கான்ஸ்டன்டைன் நோபல். அந்த கான்ஸ்டன்டைன் தாம் பேரில் கட்டின பட்டணம். அது ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணம். எதிரிகளுடைய தாக்குதலுக்கு ஆளாக முடியாமல் ஒரு பாதுகாப்பான அமைப்பில் இருந்த பட்டணம். அந்த பட்டணத்தை கட்டி கிழக்கு சாம்ராஜ்யத்துக்கு கான்ஸ்டன்டைன் நோபல் தான் தலைநகரம், மேற்கு சாம்ராஜ்யத்துக்கு ரோமாபுரி தலைநகரம். அப்படி ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. 3 முக்கியமான சபை தலைவர்கள், ஆம்ப்ரோஸ், ஜெரோம், அகஸ்டின் என்கிற முக்கியமான இந்த ஆம்ப்ரோஸ், அகஸ்டின் என்கிற ஜெரோம், இந்த பேரெல்லாம் ரொம்ப சாதாரணமாக அநேகர் கிறிஸ்தவர்கள் வைக்கிறார்கள். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில், அரசாங்க திருச்சபை காலத்தில் 4வது 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த சபை தலைவர்களுடைய பேர் தான். ஆம்ப்ரோஸ் அவர் மிலன் என்கிற ஒரு பகுதியின் கவர்னராக இருந்தார். கவர்னராக இருந்தவர் கவர்னர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அவர் பிஷப்பாக ஊழியத்துக்கு வந்தார். அதே மிலன் பகுதியினுடைய பிஷப்பாக மாறினார். இப்போ பிஷப்பாக இருக்கிறவங்களாம் அதை விட்டுட்டு போய் ஏதாவது அரசாங்க பதவி கிடைக்குமான்னு பார்க்குறான். ஊழியக்காரன்லாம் ஏதாவது ஒரு கமிட்டியில் நமக்கு மெம்பர் பதவி தருவாங்களா, அரசாங்கத்தில் நமக்கு ஏதாவது பதவி தருவாங்களா என்று அலைகிறவர்கள் உண்டு. கவர்னராக இருந்தவர் மிலன் என்கிற இத்தாலியினுடைய பகுதியில் கவர்னராக இருந்தவர் அதை விட்டு அதே பகுதியில் பிஷப்பாக மாறினார். அதே பகுதியில் மாறுறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். ஏன்னா இந்த இடத்துல கவர்னராக இருந்தோனோ அந்த இடத்துல பிஷப் ஆகணும்னா கொஞ்சம் அது கஷ்டமான ஒரு காரியம்தான். வேற எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல போய் ஊழியம் செய்கிறேன்னா அது பரவாயில்ல. ஒரு நூல் ஆசிரியர் பொதுவாக பாடக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தினது இவர் தான். காங்கிரிகேஷனல் சிங்கிங், மொத்தமாக பாடி துதிக்கிற அந்த ஒரு முறையை அறிமுகப்படுத்தினவர் தான் ஆம்ப்ரோஸ். இன்னொரு சபை தலைவர் பேர் ஜெரோம். அவர் பெத்லகேமில் மடம் ஒன்றை நிறுவினார். இயேசுநாதர் பிறந்த பெத்லகேமில் ஒரு மடத்தை நிறுவி அதனுடைய தலைவராக இருந்தார். லத்தீன் மொழியில் அவர் பைபிளை மொழிபெயர்த்தார். வேதாகம மொழிபெயர்ப்பு செய்தவர் ஜெரோம். இன்னொரு சபை தலைவர், அரசாங்க திருச்சபை காலத்தை சார்ந்த சபை தலைவர் பேர் அகஸ்டின். இந்த பேரும் ரொம்ப பிரபலமான பேர், அநேகருக்கு இந்த பேர் உண்டு. இவர் ஒரு பெரிய வேத பண்டிதர். பவுலுக்கு அடுத்த மாதிரி சபை வரலாற்றில் மிகப்பெரிய வேத பண்டிதர் யார் என்றால் அகஸ்டின். வட ஆப்பிரிக்காவில் ஹிப்போ அப்படின்ற ஒரு பட்டணத்தினுடைய பிஷப்பாக இருந்தார். இந்த கிறிஸ்தவம் அரசாங்க மதமாக மாறினதுனால சில நன்மைகளும் நடந்தது, பல தீமைகள் சபைக்கு. சபையில் விக்கிர ஆராதனை, சடங்குகள் எல்லாம் உள்ளே வந்துடுச்சு. பழைய மதத்தில் இருந்த எல்லாத்தையும் உள்ளே தூக்கிட்டு வந்துட்டாங்க. பண்டிகைகள், சடங்குகள் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டாங்க உள்ள. புனிதர் வழிபாடு எல்லாம் உள்ளே வந்துடுச்சு. தாய் வழிபாடு எல்லாம் வந்துடுச்சு. சில நன்மைகளும் நடந்தன. கிறிஸ்தவம் அரசாங்க மதமாய் மாறினதுனால சில நன்மைகள். அதில் ஒன்று, சிலுவை மரணத்தை அவர்கள் நீக்கினார்கள். மரண தண்டனை யாருக்காவது கொடுத்தா சிலுவையில் அறைஞ்சு தான் கொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்தியாவில் தூக்கில் தொங்க விட்டு கொள்கிறாங்க. அது மாதிரி சில நாடுகளில் மின்சார நாற்காலியில் உட்கார வச்சு கொள்கிறாங்க. சில நாடுகளில் ஊசி போட்டு கொள்கிறாங்க. சில நாடுகளில் துப்பாக்கியால் சுட்டு கொள்கிறாங்க. சில நாடுகளில் தலையை வெட்டி கொள்கிறாங்க. அப்போது ரோம பேரரசில் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுத்தால் சிலுவையில் அறைந்து கொள்வார்கள். இயேசு அப்படி தான் கொல்லப்பட்டார். அந்த சிலுவை மரணம் அது நீக்கப்பட்டது. மிக கொடூரமான ஒரு மரணம், மரணத்திலேயே மிக கொடூரமான வேதனையான மரணம் சிலுவை மரணம் தான்.
கையையும் காலையும் சிலுவையில் ஆணியால் அடித்து வைத்து விடுவார்கள். 3 நாளாவது துடிச்சிட்டு இருப்பாங்க. மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தொங்குறதுனால 3 ஆணியில் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு மூச்சு விடுவாங்க. பறவைகள் வந்து அந்த காயங்களை ஆணியால் கடாவப்பட்ட காயங்களை கொத்தும். 3 நாள் துடிச்சு தான் சாவாங்க. அந்த கொடூரமான மரண பழக்கம், சிலுவையில் அறைந்து கொள்ளுகிற முறை நீக்கப்பட்டது. அடிமைகளுக்கு உரிமைகள் கிடைத்தது. அடிமைகள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்தார்கள். ஒனேசிமு மாதிரி அடிமைகளுக்கென்று சில உரிமைகள் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக ஒரு அடிமையை இதுக்கு முன்னால் எஜமான் கொல்லலாம், கொன்னா கூட கேள்வி கிடையாது. எஜமானுக்கு அடிமையை கொல்ல உரிமை உண்டு. இப்போ அந்த உரிமை நீக்கப்பட்டது. ஒரு எஜமான் ஒரு அடிமையை கொல்லக்கூடாது. ஒரு எஜமான் ஒரு அடிமையை கைகால முன்னால் வெட்டிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. சட்டப்படி அதுக்கு தண்டனை கிடையாது. அது மாற்றப்பட்டது. ஒரு எஜமான் ஒரு அடிமையை கைகால வெட்டினாலோ கொன்றாலோ அது சட்டப்படி தப்பு. அப்படி சில உரிமைகள், பாதுகாப்புகள் அடிமைகளுக்கு கொடுக்கப்பட்டன. அதற்கு அடுத்த ஒரு சபை மத்திய கால சபை. அது கிபி 476 கிபி 1453 வரை இந்த சபை காலம். 5ஆவது நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ரோமின் வீழ்ச்சி முதல் கான்ஸ்டான்டினோபிள் வீழ்ச்சி வரை உள்ள காலம். பின்னால் 15ஆவது நூற்றாண்டில் கான்ஸ்டான்டினோபிளும் வீழ்ச்சி அடைந்தது. 476 ரோம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ரோம சாம்ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ரோம் பலவீனம் அடைந்தது. ரோமின் பலவீனத்திலிருந்து கான்ஸ்டான்டினோபிள் வீழ்ச்சி அடைகிற வரைக்கும். கான்ஸ்டான்டினோபிள் என்கிற அந்த பட்டணம் இஸ்லாமியர்களால் கைப்பற்றப்பட்டது 15ஆம் நூற்றாண்டில். இன்றைய துருக்கி அதான். அந்த பட்டணம் தான் இஸ்தான்புல். அந்த 2 காலகட்டத்தில் 2க்கு நடுவில் உள்ள காலகட்டங்கள் சுமார் 1000 ஆண்டுகள். போப்பின் அதிகாரம் உச்சகட்டத்தை அடைந்து ஐரோப்பாவின் எல்லா நாடுகளின் அரசுகளின் மீது ஆதிக்கம் செலுத்தினார். போப்பு தான் உலகத்தையே ஆளக்கூடிய ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாறினார் போப்பு. இந்த காலம்தான் அது. படிப்படியாக போப்பு என்கிறவர் ரோமாபுரியுடைய பிஷப்பாக இருந்தார். ஒவ்வொரு பட்டணத்துக்கு ஒரு பிஷப் இருந்தாங்க. பின்னால் எருசலேமுடைய பிஷப், அந்தியோகியாவினுடைய பிஷப், ரோமாபுரியினுடைய பிஷப், இவங்கெல்லாம் புகழ் பெற்றார்கள். ஏன்னா எருசலேமுடைய பிஷப், எருசலேம் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இடம், முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்ட இடம். எருசலேமனுடைய பிஷப் புகழ் பெற்றவராக இருந்தார். அந்தியோகியா பவுலும் பர்னபாவும் சபையில் தலைவர்களாக இருந்த இடம். கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் அங்கு தான் வழங்கியது. அந்த பிஷப் ரொம்ப பிரபலமாக இருந்தார். ரோமாபுரியினுடைய பிஷப் ரொம்ப பிரபலமாக இருந்தார். ஏன்னா அங்கே தான் ரோம பேரரசர் இருந்தான். நாட்டு உலகத்தினுடைய தலைநகர் அதுவாக இருந்தது. ஆகவே அவர் பிரபலமாக இருந்தார். ஆனால் நாளாக ரோம பிஷப்பினுடைய கை ஓங்க ஆரம்பித்தது. அவர் தன்னை தகப்பன் என்று அழைத்து கொண்டார். தந்தை பிஷப், தந்தை பேராயர் என்று அழைத்து கொண்டார். போப்புனா தந்தைன்னு அர்த்தம். தந்தை பேராயர் என்று தன்னை அழைத்து கொண்டார். மற்ற பேராயர்களெல்லாம் அவருக்கு கீழே தான், அவருக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அவர் சொன்னார். எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. முதல்ல அந்த எருசலேம், அந்தியோகியா போன்ற இடங்களின் பிஷப்புகள் அவருடைய தலைமையின்கி ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். பிற்காலங்களில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிதான் கிறிஸ்தவத்துக்கே போப்பு தான் தலைவர், எல்லா பிஷப்புகளுக்கும் போப்பு தான் தலைவர்னு ஒரு சூழ்நிலை உண்டானது. அது மட்டுமல்ல, அவர் ராஜாக்களையும் கட்டுப்படுத்த ஆரம்பித்தார். ராஜாக்களுக்கும் கட்டளையிட ஆரம்பித்தார். ஆக போப்பினுடைய அதிகாரம் கொடிகட்டி பிறந்த காலகட்டம் 5ஆவது நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை
மத்திய கால சபை. 7 சிலுவை போர்கள் இப்போதுதான் நடத்தப்பட்டன. ஏன்னா எருசலேமை முஸ்லீம்கள் கைப்பற்றினார்கள். முஸ்லீம்களுடைய ஆட்சியில் எருசலேம் இருந்தது. கிறிஸ்தவர்கள் புனித பயணம் போயிட்டு வர்றதுக்கு அதுக்குள்ள நிறைய சங்கடங்கள் இருந்துச்சு. அதனால் எருசலேமை கைப்பற்றுவதற்கு போப்பினுடைய கட்டளையின் பேரில் கிறிஸ்தவர்கள் படைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து எருசலேமை கைப்பற்றி வைத்திருந்த முஸ்லீம் படைகளோடு சண்டையிட்டன. 7 சிலுவை போர்கள் நடந்தன. எருசலேமை கைப்பற்றுவதற்காக நடத்தப்பட்ட போர்களுடைய பெயர் சிலுவை போர்கள். துறவரம் ஆண் பெண்கள் நடுவில் அதிகமாக பரவியது. இந்த கன்னியாஸ்திரி, ஃபாதர், இப்படிலாம் அந்த காரியங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான், இந்த மத்திய கால சபை இந்த காலகட்டத்தில் தான் ஏற்பட்டது. இதை தான் நாம் தியத்திரா சபை என்று அழைக்கிறோம். தியத்திரா சபையின் காலம். இதனுடைய தலைவர்கள் ஜான் விக்லிஃப், ஜான் ஹஸ், பெர்னார்டு, முக்கியமான சபை தலைவர்கள் இந்த காலகட்டத்தில். இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் 19 வெளிப்படுத்தல் 2, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் உனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என தீர்க்கதரிசியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அதனால் இங்கே விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் அதிகமாக காணப்பட்ட ஒரு சபை காலம். ஏசபேல் எப்படி விக்கிரக ஆராதனை தீர்க்கதரிசிகளை வைத்துக்கொண்டு நாட்டையே தன்னுடைய கணவன் ஆகாப் அரசனை கைப்பாவையாக்கி நாட்டையே எப்படி விக்கிரங்களுக்கு அடிமையாக்கினாலோ, அதுபோல் போப் என்ன செய்தார்னா ராஜாக்களை எல்லாம் கைப்பாவை பொம்மையாக்கி சபை முழுவதையும் அவர் விக்கிரக ஆராதனையினால் நிரப்பினார். அப்படிப்பட்ட அதனால்தான் ஏசபேலுடைய பேர் இந்த சபை காலத்தை பற்றி தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அரசாங்க கால சபை, மத்திய கால சபை 2 சபை காலங்களையும் பற்றி படித்தோம். மனம் திரும்பாமல் மதம் மாறுறதுனால தீமைகள் தான் அதிகம். நன்மைகள் 1-2 இருக்கலாம், தீமைகள் தான் அதிகம் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, மத மாற்றம் தேவையில்லை. மனம் திரும்புதல் ஏற்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு மனம் திரும்புதல் தேவை. ஆண்டவரே, மட்டுமல்ல, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த அதிகார பசி, போப்புக்கு ஏற்பட்ட அதிகார பசி அரசர்களை எல்லாம் ஆட்டி படைத்து உலகத்தையே விக்கிரகத்தினால் நிரப்பியது, சபையை விக்கிரகத்தினால் நிரப்பியது. ஆண்டவரே, அந்த அதிகார பசி வந்து விடாதபடிக்கு, அதிகார ஆசை, பதவி ஆசை சபையில் வந்து விடாதபடி காத்துக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.